guys, நீங்க பாத்துக்கிட்டு காட்டுவிட்டு இனி நம்ம பார்த்தீங்கன்னா ஷின்சான்க்கு ஒரு வேற லெவலான ஒரு சூப்பரான ஒரு எபிசோட் பற்றி தான் இனிக்குள்ள நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோடில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்க அப்படின்னா சிண்ட்ரெல்லா ஸ்பெஷல் தான். ஸோ சிண்ட்ரெல்லா என்ன கதை வருமோ அதே கதை தான். பட் என்ன ஒரு மாற்றம் அப்படின்னா ஸோ இந்த கதையில் நம்மளோட ஷின்சான் மாதிரி தான் வரான். ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா இது வேற லெவலான ஒரு சூப்பரான ஒரு எபிசோடு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பில் வரல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் பார்த்துக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா மறக்காம பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எந்த ஒரு வீடியோ உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, இப்போ வாங்க கொஞ்சம் கூட டைம் மிஸ் பண்ணாமல் டேரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த எபிசோடை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய அரண்மனையை காட்டுறாங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா அந்த காலத்து ராஜா ராணியும் வாழ்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு இது பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ உள்ளே பார்த்தி அப்படின்னா வெளிலேருந்து ஒருத்தர் பார்த்தீங்கன்னா உள்ளே வருவார். ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா ராஜா இந்த அரண்மனைக்கு. ஸோ நான் ஒரு வேலைக்காரி கூட்டு வந்திருக்கேன், இனிமேல் நம்ம வேலைலாம் செய்ய தவிர ஸோ இவளே செஞ்சுருவா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ இவ பேர் தான் பார்த்தி அப்படின்னா சிண்ட்ரெல்லா. ஸோ என்ன இவ இப்படி அழுக்கா இருக்கா, நம்ம ஸ்டோர் ரூம் இருக்க இடத்த வந்து இவளுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோன்னா அங்கே ஒரு சில பேர் பேசிட்டு இருப்பாங்க, ராணி இளவரசி அப்படின்ற மாதிரி. ஸோ அப்புறம் வெளில கதவு சாத்தில் அவனை வருவாங்க, கொஞ்சம் கீழே பாருங்கயோ அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்மளோட சிஞ்சம் என்ன குரல் கொடுக்குறான், யார் பண்ணி அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அந்த சிண்டரெல்லா கூட நானும் தான் இங்கே வந்து வேலை செய்யலான்னு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணால் நம்மளோட சிஞ்சம் என்ன காமெடி பண்ணுறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் 2 பேருக்கான ரூம் தான் இது அப்படிங்கிற மாதிரி பண்ணால் பயங்கர மோசமான ஒரு இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு கொடுப்பாங்க. அப்புறம் நம்மளோட சிஞ்சம் பார்த்தீங்கன்னா என்னக்கா இங்கே வந்து ஒரே தூசியாக இருக்குது, எப்படி நம்ம இங்கே தூங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணால் நம்மளோட சிஞ்சம் கேட்குறான். ஒன்றே பேர் அந்த ராணி வந்து இஷ்டம் தான் தங்க இல்லைன்னா போயிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு கதவு சாத்திட்டு போயிடுறாங்க. ஸோ அப்புறம் என்ன சிஞ்சன் வந்து எப்படியா நம்மளுக்கு வேலை கச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சிஞ்சன் சொன்னேன் பார்த்தீங்கன்னா இந்த அக்கா பாத்தி அப்படின்னா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ அப்புறம் பார்த்தி அப்படின்னா அடுத்த நாளைக்காவது ஸோ அப்பா பார்த்தி அப்படின்னா பக்கத்து நாட்டு அரசன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்விடேஷன் வருது. ஸோ இந்த மாதிரி பார்த்தி அப்படின்னா நாங்கள் ஒரு பார்ட்டி வச்சுருக்கோம், ஸோ மற்ற நாட்டு அரசிங்கெல்லாம் வந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ நல்லா போட்டிருக்கோம். ஸோ இங்கே மட்டும் நம்ம பொண்ணு கூப்பிட்டு போயிட்டோன்னா அப்படின்னா ஸோ நம்ம இளவரசிக்கும் அந்த இளவரசனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த ராஜா பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்புறம் பார்த்தி அப்படின்னா நம்மளோட வேலைக்காரியம் பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளோட சிண்ட்ரெல்லாவும் பார்த்தி அப்படின்னா வேலை செஞ்சுக்கிட்டே ஸோ நானும் அங்கே போகலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட சிண்ட்ரெல்லா பார்த்தீங்கன்னா சொன்னேன்னே பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ மின்னது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏஞ்சல் மாதிரி பார்த்தீங்கன்னா வராங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆசையை நான் வந்து நிறைவேற்றி வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஞ்சனுக்கும் சிண்ட்ரெல்லாவுக்கும் 2 சக்தி மாதிரி கொடுக்குறாங்க. கொடுத்து முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புது ட்ரெஸ் கிடச்சிது. வெளில பார்த்தா இந்த தேர் மாதிரிலாம் ஒரு குதிரை பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு போவோம். ஸோ இந்த மாதிரி புதுசாக கல்யாணம் அவங்களும் இழுத்துட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த தேவதை பார்த்தி அப்படின்னா இவங்க 2 பேருக்காக பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் இது வழியாக நீங்கள் வந்து போங்க, ஆனால் கொஞ்ச நேரத்தில் வந்துடணும், ஏன்னா உங்கள் அப்புறமேட்டு இந்த பழைய ட்ரெஸ்லாம் வந்துடும், ஸோ நீங்கள் சீக்கிரம் வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த தேவதையும் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் பார்த்தீங்கன்னா சொல்லி அனுப்புகிறாங்க. ஸோ அப்புறம் பார்த்தி அப்படின்னா இந்த சிண்ட்ரெல்லாவும் பார்த்தி அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ எல்லாரோட ட்ரெஸ்ஸும் பார்க்க இவங்களோட ட்ரெஸ்ஸும் மட்டும் வேறு லெவலில் சூப்பராக இருக்குது. ஒன்று அந்த இளவரசங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட சிண்ட்ரெல்லா பார்த்தீங்கன்னா பிடிச்சோம் அப்படின்னா நம்ம 2 பேரும் டான்ஸ் ஆடலாமோ அப்படின்னு கேட்டோன்னே ஸோ இங்கே 2 பேரும் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. நம்மளோட தலைவர் சிஞ்சன் என்ன பண்ணுறா பார்த்தா நம்மளுக்கு சோறு தானே முக்கியம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பார்ட்டியில் இருக்கிற செஞ்ச டிஷ்ஷெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருப்பான். ஸோ திடீர்னு பார்த்தி அப்படின்னா நம்மளோட சிண்ட்ரெல்லா பார்த்தீங்கன்னா நான் இப்போ கிளம்பி ஆகணும் அப்படின்ற மாதிரி அப்படி பார்த்தா நம்மளோட இலவச கையை பார்த்தீங்கன்னா விட்டுட்டு அப்படி பார்த்தீங்கன்னா ஓடி போயிடுறாங்க. போகிற சொல்ல பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஷூவை பார்த்தீங்கன்னா விட்டு போயிடுறாங்க. அது இவர் பார்த்தீங்கன்னா மோந்து பார்ப்பாரு, என்ன ஒரு நாத்தம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா இந்த இலவச பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ அப்புறம் பார்த்தி அப்படின்னா அடுத்த நாளைக்கு வந்து இந்த ஷூ வந்து யாருக்கு செட் ஆகுதோ அவங்க தான் எங்கள் இளவரசி அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா கத்திட்டு ஊராக பார்த்தீங்கன்னா தேடுவார். அப்புறம் பார்த்தி அப்படின்னா இந்த ராஜா இந்த ராணி பார்த்தி அப்படின்னா தேடுறாங்க. இது நம்மளோட சிண்ட்ரெல்லா செருப்பு மாதிரி இருக்கே, நேற்று வந்தாலே அவள் தானே அப்படிங்கிற மாதிரி பார்த்தோன்னா நம்ம ராணி பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. அதே வேலைக்காரி தான், ஆனால் இவளுக்கு எப்படி இந்த இவ்வளோ பெரிய ட்ரெஸ்லாம் கிடச்சிருந்தா தெரியல, இவ்வளோ மட்டும் போட்டு அப்புறம் அந்த இலவச கூட சேர்ந்துருவா, அதனால் நம்ம இங்கே கட்டி போட்டு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த கெட்ட ராஜாவும் கெட்ட ராணியை பார்த்தீங்கன்னா பிடிச்சி வச்சுப்பாங்க. திடீர்னு பார்த்தா நம்மளோட சின்ன வந்து விடுங்க விடுங்க அப்படிமா கத்திட்டு இருப்பான். ஸோ அந்த கதையில் கேட்டு பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தா மேலே வந்துடுவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இலவசியம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இலவசம் பார்ப்பாங்க, இலவசம் பார்த்தா இலவசி பார்ப்பாங்க. நீங்கள் என்னோட இலவசி வந்து கழிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோன்னா நம்மளோட இலவசம் வேணா சொன்னேன்னே பார்த்தி அப்படின்னா உங்க 2 பேரும் வேணா கல்யாணம் பண்ணி நம்மளோட சிண்ட்ரெல்லா பார்த்தி அப்படின்னா அந்த இலவச நாட்டுக்கு போயிட்டு ஸோ நம்மளோட சிஞ்சனை வேணா கூப்பிட்டு போயிடுவாங்க. சிஞ்சனுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பொம்மைலாம் பார்த்தீங்கன்னா அந்த இலவச பார்த்தீங்கன்னா வாங்கி தருவார். ஸோ அதோட பார்த்தி அப்படின்னா வேற லெவலாக சூப்பராக இந்த எபிசோட பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சது அப்படி நான் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணி நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி அடுத்து சூப்பரான தரமான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய்.